நீ போ, நான் பாத்துக்கிறேன். போ. அன்பு, வாங்க, இங்கிட்டு உட்காருங்க. சாரி ஆடினி, இப்பதான் கேள்விப்பட்டேன். அம்மா எப்படி இருக்காங்க? டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? அம்மா இன்னும் கண்ணு முழிக்கல, மயக்கத்துல தான் இருக்காங்க. டாக்டர் எதுவா இருந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. கவலைப்படாத, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது யாழினி. சரி, இப்ப எங்க போயிட்டு இருக்க? காலேஜ்ல எக்ஸாம் இருக்கு, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். எக்ஸாமா? ஆமா, செமஸ்டர் எக்ஸாம். நான் போகல, அம்மா கூட இருக்கேன்னு தான் சொன்னேன். ஆனந்தி தான் அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நீ போய் எக்ஸாம் எழுதுன்னு சொன்னாங்க. சரி, எப்படி போக போற? ஆட்டோ பிடிச்சுதான். வேண்டாம், நான் டிரைவர் கிட்ட சொல்றேன், அவர் உன்னை காலேஜ்ல டிராப் பண்ணுவாரு. ஓகே? இல்ல சார், பரவாயில்ல. நான் சொல்றத கேளு யாழினி, ஆட்டோ எல்லாம் வேண்டாம், நீ கார்லயே போ. டிரைவர் சார், யாழினிய காலேஜ்ல டிராப் பண்ணுங்க. ஓகே சார். யாழினி, டோன்ட் வரி, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. நீ எக்ஸாம் நல்லபடியா எழுதி வர்றதுக்குள்ள அம்மா கண் முழிச்சிருப்பாங்க. ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ, எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு. அன்பு, மகேஷ் சார். அன்பு, அம்மா எங்க இருக்காங்க? அம்மா உள்ள இருக்காங்க சார். எப்படி இது நடந்துச்சு அன்பு? அம்மா கவனிக்கலையா? சார், ரோட்ல ஆனந்தி அம்மாவை பார்த்து பேச போயிருக்கா. ஆனந்தியை பார்த்ததும் ரோட்ல அம்மா ஆனந்தியை திட்டிட்டு போயிருக்காங்க. அப்பதான் ஆனந்தி அங்க இருந்த திருடங்களை கவனிச்சிருக்கா. நடந்து போவேனா, ஆட்டோல போங்கன்னு ஆனந்தி சொல்லியிருக்கா. ஆனா அம்மா தான் கேட்கல. ஆனந்தி பேச்சு அம்மா கேட்டிருந்தா இப்படி ஆயிருக்காது சார். அன்பு, கவலைப்படாத, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் லேடி, சீக்கிரம் சரியாயிடுவாங்க அன்பு. ஆனந்தி, நல்ல வேலை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்த. டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். ஹாஸ்பிட்டல் அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க. அதனாலதான் இங்கே கொண்டாந்த. அன்பு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் சார், இப்பதான் வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. இந்த மாதிரி ராஸ்கல்ஸ் எல்லாம் சும்மா விடக்கூடாது. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவனுங்களை ஒரு வழி பண்ணணும். சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? எதுக்கு? 24 hours அவங்கள அப்சர்வேஷன்ல வைக்க சொல்லிருக்காங்க மேம். அப்படியும் கண்ணு முழிக்கலனா ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஆபரேஷன்ல அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா ஹாஸ்பிட்டல் பொறுப்பு இல்லைன்னு கன்சர்ன் லெட்டர் தான் இது. இதுல நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் ஆபரேஷனை ஆரம்பிக்க முடியும். என்ன பேசுறீங்க நீங்க? உசுரை காப்பாத்தி கொடுப்பியே நம்பி இங்க கொண்டு வந்து சேத்தா அவங்களுக்கு என்ன ஆனாலும் எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு கையெழுத்து கேக்குறீங்க. ஆனந்தி, இரு, நான் பேசிக்கிறேன். சிஸ்டர், ஆபரேஷன் பண்ற அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும். உங்க டாக்டரை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறத பத்தி யோசிக்கிறேன். டாக்டர் ரூம் எங்க இருக்கு? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க.
டாக்டர் எஸ் கமின். ஹலோ டாக்டர். ஹலோ மகேஷ், வாங்க உட்காருங்க. யா. எஸ் மகேஷ். டாக்டர், லலிதா பேஷண்ட்டுக்கு கன்சர்ன் லெட்டர்ல சைன் கேட்குறாங்க. இஸ் இட் தட் சீரியஸ்? எஸ் மகேஷ், அவங்க கீழே விழுந்ததுல தலையில இன்டர்னல் ப்ளீடிங் ஆயிருக்கு. மயக்கம் வேற ஆயிருக்காங்க. கான்ஷியஸ் இப்போ வரைக்கும் வரல. தலைக்கு வெளியே அடிபட்டு ரத்தம் வெளியே வந்திருந்தா சம்ஹவ் அதை உடனே சரி பண்ணிருக்கலாம். ஆனா ரத்தம் உள்ள கசிஞ்சிருக்கு. அவங்க சுயநனவிலே இல்ல. ரத்த கசிவை நிறுத்துறதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ராபப்ளி இதுலயே அவங்க குணமாயி கண்ணு முழிச்சிட்டா கம்ப்ளீட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. ஆனா அவங்களுக்கு சுயநனவு வரல, உள்ள ப்ளீடிங் ஸ்டாப் ஆகலன்னா வேற வழியே இல்ல. தலையில ஸ்கல்ல ஓபன் பண்ணி சர்ஜரி தான் பண்ணணும். சர்ஜரியில சில ரிஸ்க் இருக்கு. சோ கன்சர்ன் லெட்டர்ல கையெழுத்து வாங்காம எந்த சர்ஜரியும் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் பண்ண மாட்டாங்க. யூ நோ தட். எஸ் டாக்டர். பட் டாக்டர், அன்பு அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க. எங்கிருந்து வேணாலும் ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டிட்டு வாங்க. எவ்வளோ காஸ்ட்லியான மெடிசின்ஸ் வேணாலும் வர வைங்க. பட் சர்ஜரி இல்லாம அவங்களை எப்படியாவது ரெக்கவர் பண்ணுங்க டாக்டர். அன்பு அம்மா எனக்கும் அம்மா மாதிரி தான். அவங்க கியூர் ஆகிறதுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ண ரெடியா இருக்கேன். ப்ளீஸ் டாக்டர். மிஸ்டர் மகேஷ், இது பணமோ எந்த ஸ்பெஷலிஸ்டோ சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. டைம் சம்பந்தப்பட்டது, சிச்சுவேஷன் சம்பந்தப்பட்டது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 24 ஹவர்ஸில் அவங்க கண்ணு முழிக்கணும், ரத்த கசிவு நிற்கணும். அப்படியும் அது நடக்கலைன்னா ஆப்ரேஷன் பண்ணுறது தவிர வேற வழியே இல்லை. இல்லைன்னா அவங்கள காப்பாற்றுறது கஷ்டம். டாக்டர், பாசிட்டிவாகவே நினைப்போமே. நீங்கள் 24 ஹவர்ஸ் டைம் சொல்லியிருக்கீங்கல்ல, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்பவும் அம்மாவுக்கு சரியாகலைன்னா இந்த கன்சர்ன் லெட்டரில் சைன் போடுறதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் டாக்டர். உங்கள் நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலை. நர்ஸ், எஸ் டாக்டர். நீங்கள் போங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் டாக்டர். சொல்லுங்க. அம்மா கண்ணு முடிக்கிற வரைக்கும் நான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும். அட்டெண்டர் ஒரு ஆள் கண்டிப்பாக வெளியே இருக்கணும் தான். நீங்கள் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பேஷண்ட் லேடியாக இருக்கிறதுனால லேடிஸ் யாராவது கூட இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் கூட இருக்கிறேன் டாக்டர். அவங்க வார்டுக்குள்ள அவங்க கூடவே இருக்க நீங்க சம்மதிக்கணும். நார்மலாக எமர்ஜென்சி வார்டில் பேஷண்ட் கூட அட்டெண்டர் தங்கறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணதே இல்லை. வெயிட்டிங் ஹாலில் தான் அவங்க தங்கணும். பட் மகேஷ்காக இதை ஸ்பெஷல் கேராக ட்ரீட் பண்ணி நீங்கள் உள்ள தங்கறதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன்.